ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம ஒரு முக்கியமான சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா, ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே போயிட்டு ஒரு டிஜிபி ஆஃபீஸ்லேயே நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது அவர் என்ன பேசினாரு, எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அந்த கட்சி தலைவர் அப்படின்ட்டு பேசிக்காக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளாக நான் சொல்கிறேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொன்ராஜ் அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் விமர்சகருங்க. அதாவது ஒரு பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவர். நிறைய பேர் அரசியலை பற்றி பேசின்னு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அரசியல் அரட்டை பண்ணுறவர் தான் சோஷியல் மீடியாவில். இவர் வந்து நிறைய நியூஸ் சேனல்லையும் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ரீசெண்டா நடத்தின ஒரு இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி டிவிக்கு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு விஜய் இப்போ அந்த டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து விஜய்க்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியால. நிறைய ஃபேமிலியில இருக்கிற பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே அவங்கள விரும்பி பார்க்குறாங்க, அவங்கள ஆதரிக்கிறாங்க விஜய. அந்த மாரி நிறைய பேரு வந்து ஒரு அதாவது ஃபேன் கேர்ள் மூவ்மெண்ட் மாரி ஒரு சின்னதா எதனா பேசுவாங்கல்ல. எனக்கு என் ஹஸ்பண்டோட விஜய் தான் முக்கியம் அப்படின்ற மாரிலாம் நெறையா சோஷியல் மீடியால நெறையா இல்ல, ஒரு சில வீடியோஸ்லாம் வைரல் ஆயிருக்கு. அந்த மாரியான ஒரு சிலர் பேசுனதுக்காக, இந்த மாரி விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லா லேடீஸுமே விபச்சாரிகள் அப்படின்ட்டு அந்த பொன்ராஜ் என்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அத வந்து நெறைய டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் நெறைய வீடியோஸ்லாம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மாரி டைம்ல தான் இப்ப நம்ம அந்த கட்சி தலைவர் விஜயே போயிட்டு டிஜிபி ஆஃபீஸ்ல நேரடியா போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. இவரு இந்த மாரி என்ன சப்போர்ட் பண்றவங்க, எங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகள தப்பா பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்க சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு. விஜய் போயிட்டு அங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த விமர்சகர் பொன்ராஜ் என்ன சொன்னார்னா, "நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். நான் கரெக்ட்டா தான் சொன்னேன். எனக்கு தோன்றத நான் சொல்லியிருக்கேன். எனக்கு படுறத நான் சொல்லியிருக்கேன். நான் தப்பா எதுவும் சொல்லலையே" அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு போக போக வேற வழி இல்ல அப்டின்றதுனால, "சரி என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன்" அப்டின்ற மாரி ஒரு சாரியும் கேட்டிருக்காரு. இது வந்து அவரு உள்ள இருந்து கேட்டாரா அப்டின்னா, இல்ல. அது அவரு சொல்லும்போதே தெரிது. இத விட்டா வேற வழி இல்ல. விடமாட்டாங்க நம்மள அப்டின்ற மாரி, வேற வழியே இல்லாம சாரி அப்டின்ட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போன மாரி தான் இப்ப அவரு சொல்லியிருக்காரு. இது வந்து நெறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்டின்ற மாரி தோணலாம். ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. பெண்கள எப்டி மதிக்கணும்? பெண்கள வந்து அவங்களலாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பாரம்பரியத்த போய் பாருங்க. நம்ம கலாச்சாரத்த போய் பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு போற்றப்பட வேண்டிய பெண்ண வந்து இந்த மாரி எல்லாருமே பொதுவா காமனா இந்த மாரி வல்கரா பேசுறது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் தான். அவங்க 1000 பண்ணட்டுமே, 1000 அவங்க அவங்க வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்புனால, அது வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஹீரோ அப்படின்றதுனால ஒரு உணர்ச்சியில அப்படி பேசிர்றாங்க. இது வந்து தப்பா தான் பேசுறாங்க. நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாரி ஒரு சில லேடீஸ்லாம் அந்த மாரி சொல்றது வந்து, என் வீட்டுக்காரர விட அவர் தான் முக்கியம். அவர நான் 2வது நேரமா கூட கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மாரிலாம் பேசியிருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஒரு உணர்ச்சியில அந்த மாரி தப்பாவும் பேசியிருக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாருமே பொதுவா அவங்கள ஃபாலோ பண்றவங்க, அவங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாரையுமே நம்ம அது மாரி தப்பா சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து பொதுவா சொன்ன மாரி தான் சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொல்றோம் அந்த மாரி சொல்றவங்கள தான் சொன்னேன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப சாரியுமே கேட்டாரு. இது இதோட முடிய போறதில்லங்க. இந்த மாரி நெறைய பேர் வருவாங்க. இப்போ அவருக்கு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல இந்த ஆளுங்கட்சி இருக்கு அப்டின்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த கட்சினா இருக்கட்டும். பொது இடத்துல பெண்கள எப்படி பேசணும் அப்டின்றது இருக்குல்ல. அதனால சோசியல் மீடியால அவரு இந்த மாரி பேசினது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான். இந்த விஷயத்துல வந்து அரசியல்வாதிங்க நெறைய பேரு அந்த பொன்ராஜுக்கு சப்போர்ட்டாவும் சொல்றாங்க. நெறைய பேரு பொன்ராஜுக்கு சப்போர்ட்னா அவரு சொன்னது ஃபுல்லாவே கரெக்ட் அப்டின்னு சொல்லல. அவரு ஒரு ஆதங்கத்துல பேசியிருக்காருப்பா அப்டின்ற மாரி சில பேர் சொல்றாங்க. சில பேரு அது எப்படி அவர் பேசலாம்? அது ரொம்ப தப்பான விஷயம் அப்டின்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க 2 விதமா. ஏன்னா நம்ம ஊர்ல தான் எந்த ஒரு கேவலமான டாபிக் எடுத்தாலுமே அத 2 விதமா பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. அதுக்கு எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் எவ்வளோ கேவலமான செயல பார்த்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க மாரி யாருனா கொஞ்சம் பேர் வருவானுங்க தான். அந்த மாரி இவருக்குமே சப்போர்ட் பண்ற மாரி சில பேர் பேசின்னு இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லையே! இப்போ எப்பயுமே அந்த மாரிலாம் பேசிட்டு தானே இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவருக்கு நெறைய பேர் இந்த மாரி சோசியல் மீடியால திட்டி போறது ரெகுலரா பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப ஏன் விஜய்க்கு திடீர்னு கோவம் வந்துச்சு? போயிட்டு ஒரு பெண்ண சொன்னதுமே அவங்க கட்சியில இருக்கிற பெண்கள சொன்னதுமே அவருக்கு கோவம் வந்துச்சு. நேரா அவரே டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓட்டுகள்ல வந்து அந்த பெண்களின் ஓட்டு தான். ஆண்கள் ஓட்ட விட பெண்கள் ஓட்டு தான் நெறைய அவருக்கு இருக்கு. எல்லா வீட்லயுமே எல்லா பெண்களுமே அவங்கள வந்து கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதுவும் இல்லாம அங்கங்க போற கூட்டத்த வச்சே தெரியுது. நெறைய பெண்கள் லேடீஸ் கூட்டம் அவருக்கு நெறைய இருக்கு. நெறைய நெறைய ஃபேன்ஸுங்க வந்து லேடீஸ் தான் விஜய்க்கு. அதுவும் இல்லாம இப்ப அவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நெறைய பேரு அவங்க வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுவும் இல்லாம முக்கியமா இங்க ட்ரக்லாம் நெறைய போயிட்டு இருக்குல்ல. பெண்கள் சுதந்திரம் இல்லாம இருக்கு. ஸோ அது எல்லாமே குறைக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிற கட்சியால பண்ண முடியாது. இப்போ வேற எந்த கட்சியும் ஸ்ட்ராங்காவும் இல்ல. இவரு வந்தா ஒரு புதுசா எதனா பண்ணுவாரு, எல்லாமே தடுப்பாரு அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கை வச்சுன்னு இருக்காங்க மக்கள். ஸோ, அதனால இந்த மாரி பெண்கள் ஆதரவு நெறைய இருக்கு விஜய்ன்றதுனால, விஜய் கண்டிப்பா இதுக்கு குரல் கொடுத்தது கரெக்ட் தான். குரல் கொடுத்து தான் ஆகணும். அரசியல்வாதினா அப்படிதான் பண்ணுவாங்க. இது அவரு கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காரு. இவரு வந்து யூஸ் பண்றாரு, யூஸ் பண்ணல அது வேற விஷயம். ஆனா இந்த மாரி பெண்கள வந்து பொதுவா ஒரு விபச்சாரிக, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் விபச்சாரி அப்படின்ற மாரி சொல்றது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சொல்லு. அது வந்து அவரு ஃபர்ஸ்ட்டு அவரு உணராம நான் பின்வாங்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம, சரி நான் சாரி கேட்கிறேன்றாரு. இதெல்லாம் எப்படியாப்பட்ட மனநிலைமைங்க? ஏன்னா, அவர் வந்து ஒரு
பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு இவ்ளோ நாளா. நீங்க பொலிட்டிக்கல் என்னன்னா பண்ணுங்கப்பா. சாக்கடையில போயிட்டு எப்படி வேணா கலறின்னு இருங்க. அது மத்தவங்க ரோட்ல போறவங்க மேலலாம் தெளிக்காம இருக்கணும்ல. அந்த மாரி பண்ணுங்க. அத விட்டு ரோட்ல போறவங்க வரவங்க மேலலாம் படுற மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல அத போட்டு அதுல போய் விளையாடிருந்தீங்கன்னாக்கா, உங்கள அடிக்க தான் செய்வாங்க. ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் பண்ணது ரொம்பவே ஒரு கரெக்ட்டான செயல் தாங்க. நான் விஜய்க்கு சப்போர்ட்டாவும் இல்ல, எதிர்ப்பாவும் இல்ல. நான் நெறைய வீடியோஸ் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசியிருப்பேன். அவர் வந்து ஒரு புதுசா ஒரு டிஃபரெண்ட்டா எதனா ஒரு பண்ணுவாரு, ஒரு விஷயங்கள. அதுவும் இல்லாம படிச்சவரு, ஸோ நெறைய தெரிஞ்சவரு. எதனா ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நானுமே அவருக்கு வோட் போட சொல்லியிருந்தேன். இப்ப கூட வேற வழி இல்ல அவருக்கு போடலாம். போட்டு பார்க்கலாம். ஏன்னா புதுசா யாருனா வந்தா நல்லது தானே. இப்ப முக்கியமா எனக்கு ஒரு அரசியல் தலைவர் பேசினது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இந்த பொன்ராஜ் விஷயத்துல. ஏன்னா, இப்ப நம்ம என்.டி.கே. சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த பொன்ராஜ் பேசுனது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு மாரி நல்ல விதமா பேசுற மாரி பேசுறாரு. அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டாரு, அவ்வளோதான். விஜய்னா இதுக்கு முன்னாடிலாம் என் கட்சியில இருக்கிற பெண்களுக்கு தான் எவ்வளோ பேர் கேவலமா பேசியிருக்காங்க விஜய் ஃபேன்ஸு. அப்போ விஜய் ஃபேன்ஸுக்கு அவர் என்ன அறிவுரை சொன்னாரா? இப்ப மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? அப்படின்ற மாரிலாம் கேட்கிறாரு. ஏங்க இது பொதுவா ஜென்ரலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பொது வெளியில யாருமே இந்த மாரிலாம் தப்பா பெண்கள்ன்னு இல்ல. பொதுவா ஆண்கள கூட தான் மரியாதை குறைவா நடத்தக்கூடாது. சோசியல் மீடியால பப்ளிக்கா எதனா ஒரு போஸ்ட் போடுறோம்னா, இல்ல பப்ளிக்ல போறோம்னா, அங்க யாருனா ஒருத்தர் மரியாதை குறைவா பேசினா கம்முனா இருப்பாங்க. அந்த மாரி பேசக்கூடாது. அது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வேற அவரு சொல்லி தான் அவர் ஃபேன்ஸுங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்க ஃபேன்ஸுங்க அவங்க சில பேரு ஒரு இந்த எதனா ஒரு விஷயத்துல பண்ணிடுவாங்க தான் கொஞ்சம் சின்ன பசங்க கம்முன்னு பொறுமையா இல்லாம எதனா ஒண்ணு வேகத்துல பண்ணிடுவாங்க. எதனா சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அனுபவசாலிங்க நம்மளே இப்படி பண்ணாக்கா, அதுதான் எனக்கு கொஞ்சம் என்னடா இது! நம்ம சீமானு இப்படி பண்ணிட்டாரா? அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபைனலா இந்த பொலிட்டிக்கல் விமர்சகர் பொன்ராஜ் அவர் பேசினது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயங்க. ஏன்னா பெண்கள வந்து பொதுவா ஒட்டுமொத்தமா இந்த மாரி விபச்சாரின்னு சொல்றது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு செயல். அது வந்து அது எப்படி அவரு சொன்னாரு வாய் கூசாம, அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க தானே! ஒரு பாசத்துல ஒரு நடிகன் அப்படின்ற ஒரு வேகத்துல அந்த மாரிலாம் நெறைய பேரு கோளாறா பேசுவாங்க தான். அதுக்குன்ட்டு எல்லாருமே பொதுவா அந்த மாரி சொல்லக்கூடாதுல்ல. பசங்க தான் இருக்கானுங்க. அவரு ஃபேன்ஸ்ன்றதுனால அவரு எதனா தப்பா பேசுனவன போயிட்டு அடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்குன்னு எல்லாருமே அப்படி சொல்ல முடியுமா? ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா, எவனா ஒருத்தன் 2 பேர் தற்குறியா பேசுவான். அதையே போட்டு ஹைலைட் பண்ணி, வைரல் பண்ணி காட்டிட்டு, அவன் கட்சியில இருக்கிற எல்லாம் இப்படிதான் பார்க்குறானுங்க தற்குறிங்க அப்படின்னிடுவாங்க. ஸோ அந்த மாரி தான் மட்டம் தட்டி பேசின்னு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து தப்புதாங்க. பொன்ராஜ் பேசினது. விஜய் எடுத்த முடிவு கரெக்ட்டு தான். விஜய் வந்து நான் என்ன கன்சர்ன் வைக்கிறேன்னா, விஜய் வந்து எல்லா விஷயத்துக்குமே இந்த மாரி குரல் கொடுத்தா நல்லாருக்கும். ஏன்னா, இவர் வந்து நெறைய குரல் கொடுக்க மாட்டாருன்னு தானே பேசின்னு இருக்காங்க. ஸோ வளவளன்னு இல்லாம எதெல்லாம் முக்கியமான விஷயமோ, அது எல்லாத்துக்குமே அவரு நேர்ல வந்து எதனா குரல் கொடுத்தா, இன்னும் நல்லாருக்கும். அவருக்கு தான் பெனிஃபிட் எல்லாமே. இன்னும் மக்கள் நெறைய பேரு அவர் பக்கம் போவாங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ